புரியுதா உங்களுக்கு? மத்தவங்க வந்து நம்மள வந்து இந்த தவறான கோணத்துல பார்க்குறாங்க. மத்தவங்க பார்க்குற மாரி நம்ம தோற்றத்த வச்சுக்கணும் நினைக்கிறது. இது எப்பவுமே மெயின்டெயின் ஆகும்ன்னு சொல்றது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அந்த வகையில நீங்க இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த உலகத்துல பெருசா ஆசை வருதா? இந்த உலகத்துல உங்களுக்கு பெருசா ஏன்னா அடையணும்னு தோணுதா? இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு அரக்க குணம் உங்களுக்கு இருக்குதா? நான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டா அடைஞ்சே தீருவேன். அடைய விட மாட்டேன். அதுக்காக எஃபோர்ட் போட்டு அதுக்காக பல பேர கஷ்டப்படுத்துற விஷயங்கள் இருக்கா? நீங்க எது இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு உறுதி சொல்றேன். நீங்க ஏன்னா அந்த விஷயம் தோணும்போது நேரா போயிடுங்க. ஒரு சுடுகாட்டுக்கு. அந்த சுடுகாட்டுல நின்னு அப்படியே நின்னு பாருங்க சுடுகாட. உங்களுக்கு எல்லாமே போயிடும். அந்த ஆசை, இந்த தோற்றம், நான் பெரிய ஆணவம் புடிச்சு அலையிறது, நான் அடைஞ்சே தீருவேன். நான் லட்சியம் ஜெயிச்சே தீருவேன். ஏன்னா, அந்த டைம்ல ஒரு ஒரு மனச சாந்தப்படுத்துறதுக்கு அந்த சுடுகாடு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அற்புதமான விஷயம். அங்க போனா உடனே சத்தம் போயிடும். நீங்க தியானம் பண்ண தேவையில்ல, பிரஷர் குறைக்க தேவையில்ல. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அடுத்த செகண்ட் உங்களுக்கு மனசு சாந்தமாயிடும். சுடுகாட்டுல வந்து பேய் இருக்கும், ஆன்மா இருக்கும். சுடுகாட்டுல தாங்க நிம்மதியே இருக்குது. அங்க தான் நிம்மதியா இருக்கும். அங்க போய் பாருங்க. சாந்தமாயிடுவீங்க. அப்படியே மன சாந்தமாயிடும். அதெல்லாம் அங்க போய் சொல்ல உங்கள. சொல்றேன் ஒரு உத்தி. உங்களுக்கு தோணுச்சுன்னா போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா நம்ம இங்க தான் வரப்போறோம். இதுக்கு ஏன் நம்ம கஷ்டப்படணும்? இதுக்கு ஏன் நம்ம உழைக்கணும்? போதும் என்ற மனமே புண்ணு செய்யும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால அழகான லைஃப் ஸ்மூத்தா கொண்டு போங்க. நீங்க இதெல்லாம் தூக்கி ஓரணும் போறீங்களோ, மனச நிதான நிலையில வச்சு சமநிலையில நீங்க பயணிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நீங்க நினைச்சதெல்லாம் உங்க கண்ணு தேடி வரும். நீங்க தேடுறது உங்களுக்கு கிடைக்காது. நீங்க தேடுறது உங்களுக்கு கிடைக்காது. நீங்க தேடின அந்த விஷயம் எத ஏம் பண்ணிட்டீங்களா விட்டுடுங்க. ஸ்மூத்தா உங்க நோக்கி உங்க ஸ்மூத்தா போங்க. ஆட்டோமேட்டிக்கா அது உங்க கைக்கு வரும். பாபா படத்துல ரஜினி சார் சொல்லுவாரு, "பட்டம் கைக்கு வரும்ன்னு." அந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா பட்டம் உங்க கைக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாரி எல்லாமே உங்கள நோக்கி வரும். உங்களுக்கானது உங்கள விட்டு போகாது. கண்டிப்பா தேடி வரும். அத பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் மரணத்த நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அதனால அழகா பயணிங்க. மரணம் நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மரணம் வர்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு யார்ட்டலாம் அன்பா இருக்க முடியுமோ, ஹேப்பியா இருக்க முடியுமோ, ஹேப்பியா இருங்க. வாழ்க்கையில் கலையும் கற்றும் வர. அந்த வகையில எடுத்து அனுபவிங்க. எப்படி சொல்றேன்னா, கிருஷ்ண பரமாத்மா